सुप्रभात विद्यार्थियों। आज हम आपको कोयम्बतूर में अपने घर में एक छोटे से बगीचे का व्लॉगिंग दिखाने जा रहे हैं। चलो भी सी यहाँ एक केले का पेड़ निकला है। यहाँ देखो कितने केले हैं, बहुत सारे फल पक गए हैं। How it is super. ஓகே, இங்கே ஒரு நித்திய கல்யாணி இது வந்து சுகருக்கு கேன்சருக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை டீயில் போட்டு கூட இந்த இலையை குடிப்பாங்க, சரியா? அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம கோயிலுக்காக முளைப்பாரி போட்டிருக்குறோம். அதுக்கு தான் இன்றைக்கி விளக்கெல்லாமும் வச்சுருக்கிறேன், சரியா? முளைப்பாரி போட்டு நல்லா முளைச்சி வந்துருக்குது. இது கோயிலுக்கு அப்படியே பேத்து எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு அப்புறம் தண்ணியில் கரைச்சி விடுவோம், சரிங்களா? இங்கே ஒரு கனகாமரம், சீலுக்கியர் கனகாம்பரப்பூ கலரே ஒரு அட்ராக்டிவ் கலர் இல்லையா? சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் ஒரு நித்திய கல்யாணி. இது வந்து ஒயிட் இல்லை, இன்னொரு கலரில் ஒன்று வரும், அது ஒரு பிங்க்கு மாதிரி இருக்கும், அந்த கலர் போகுது, சரிங்களா? பூ இப்போ இல்லை அதில். இங்கே விளக்கு வச்சுருக்குறோம். See, look here how it is nice. இங்கே ஒரு மல்லிகை கொடி இருக்குது, ரெட்டை மல்லி தான். அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை செடி. இது நம்ம ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை சேவ் பண்ணியே வைக்க வேண்டாம், அப்பப்போ ஒரு இனுக்கு எடுத்துகிட்டு போய் நாங்கள் போட்டுக்குவோம். அதுமாரி பின்னாடியும் ஒன்று வச்சுருக்கிறேன், இங்கேயும் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸு செடி. இது இன்னும் வளரல, சின்னதாகவே இருக்குது, வெயில் பத்தாம. அப்புறம் இங்கே வந்து நம்ம அங்கே வில்லேஜில் பார்த்தது மாதிரி இது வாதநாராயணன்னு சொல்கிறது. நம்ம கால் வலிக்கு இதெல்லாம் வெந்நீரில் போட்டு ஆடுதடான்னு வச்சோட சேர்த்து போட்டு நம்ம பாத் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பேர் இது வந்து முருங்கைக்கீரையில் கொஞ்சமாக போட்டு கூட சமைச்சு சாப்பிடுவாங்க, அடையில் போட்டு கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக கருவேப்பிலை மாதிரி கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு விச்சிப்பூ செடி மேலே போயிடுச்சு, பூவெல்லாம் மேலே தான் இருக்குது. அப்புறம் அதோடையே சேர்த்து அலமண்டா, எல்லோ கலர் அலமண்டா. ஓகேங்களா? ஓகே, பாய்.